பாகிஸ்தானிலிருந்து அரபிக் கடல் எல்லை வழியாக குஜராத் மீன்பிடி படகு மூலம் இந்தியாவுக்குள் போதைப் பொருளை கடத்தும் முயற்சி தொடர்கதையாக உள்ளது. இதைத் தடுக்க இந்திய கடலோர காவல் படை ஐசிஜி, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்சிபி, குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு ஏடிஎஸ் ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் குஜராத் கடல் பகுதியில் 2வது நாளாக நேற்றும் ஐசிஜி, என்சிபி மற்றும் ஏடிஎஸ் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும் வகையில் வந்த இந்திய மீன்பிடி படகை இடைமறித்து சோதனையிட்டனர். அதில் இருந்த 173 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த படகில் இருந்த 2 பேரை கைது செய்தனர். கடந்த மாதம் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளுடன் வந்த படகை இந்திய கடலோர காவல் படை பறிமுதல் செய்தது. அதில் இருந்த 6 பாகிஸ்தானியர்களை கைது செய்தது. இதுபோல கடந்த பிப்ரவரி மாதம் 3300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் 5 பேர் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி அடுத்த டிசிகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா, முன்னாள் இராணுவ வீரர். இவரது மனைவி வெண்ணிலா, மகன்கள் அர்ஷன் 14, பரத் 12. இந்நிலையில் நேற்று 4வரும் அங்குள்ள மூங்கில் வாழியம்மன் கோவிலுக்குச் சென்றனர். மலை மீதுள்ளதால் இந்தக் கோவிலுக்கு அடிவாரத்தில் இருந்து நடந்து சென்றனர். அப்போது அதிக வெயில் காரணமாக அர்ஷன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை சிம்சி ரத்தினகிரி வளாகத்துக்கு கொண்டு சென்றனர். அர்ஷனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் உயிரிழந்து விட்டதாகத் தெரிவித்தனர். மின் விநியோகத்தில் மின்மாற்றி மிக முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்த மின்மாற்றியின் செயல்திறனை குறைப்பதில் அதன் உள்ளே உருவாகும் ஈரப்பதம் முக்கிய காரணமாக உள்ளது. இதனால் பல இடங்களில் அவ்வப்போது மின்மாற்றிகள் பழுதடைந்து மின்வாரியத்துக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் மின்மாற்றியில் ஏற்படும் ஈரப்பதத்தை குறைக்கும் விதமாக ஏற்கனவே இருக்கும் சிலிக்கான் ஜெல்லுடன் இணைத்து பெல்லோ எனும் புதிய தொழில் நுட்பத்தினாலான கருவியை தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர்கள் கண்டுபிடித்தனர். மின்வாரியத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெல்லோ கருவிக்கு காப்புரிமை கேட்டு இந்திய காப்புரிமை அலுவலகத்தில் கடந்த 2015 ஆண்டு மின்வாரியம் விண்ணப்பித்தது. இந்நிலையில் தற்போது இந்த பெல்லோ கருவிக்கு 20 ஆண்டுகளுக்கு காப்புரிமையை இந்திய காப்புரிமை அலுவலகம் வழங்கியுள்ளது. மின்வாரிய பொறியாளர்கள் உருவாக்கிய இந்த பெல்லோ கருவிக்கு காப்புரிமை கிடைத்திருப்பது மின்வாரியத்துக்கு கிடைத்த வெற்றி என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு வரும் மே முதல் ஜூன் 30 வரை இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஊட்டிக்கு தினமும் சீசன் நேரங்களில் கார், வேன் உட்பட மொத்தம் 20,011 வாகனங்களும், சீசன் இல்லாத நாட்களில் 2,002 வாகனங்களும் வருகின்றன. சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டுள்ள தங்கும் இடங்களில் 20,000 சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு 5,620 அறைகளும் அதற்கு தேவையான வாகன நிறுத்தங்களும் உள்ளன. இதேபோல கொடைக்கானலில் சீசன் நேரங்களில் 5,135 வாகனங்களும், சீசன் இல்லாத நேரங்களில் 2,100 வாகனங்களும் வருகின்றன. கொடைக்கானலில் 13,700 சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு 3,325 அறைகள் உள்ளன. கொடைக்கானலில் வாகன நிறுத்தும் இடங்கள்தான் முக்கிய பிரச்சினையாக உள்ளன. இவ்வளவு வாகனங்கள் சென்றால் உள்ளூர் மக்களின் நிலைமை என்ன ஆவது? இதனால் சுற்றுச்சூழல் மட்டுமின்றி வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். தவிர ஐஎம் சார்பில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம். எனவே கரோனா காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டது போல கோடைக்காலத்திலும் ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு வரும் மே முதல் ஜூன் 30 தேதி வரை இ-பாஸ் நடைமுறையை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அமல்படுத்த வேண்டும். இ-பாஸ் வழங்கும் முன்பாக எந்த மாதிரியான வாகனங்களில் எத்தனை பேர் வருகின்றனர், அவர்கள் எத்தனை நாட்கள் தங்கப் போகின்றனர், எங்கு தங்க உள்ளனர் என்பது போன்ற விவரங்களையும் பெற்றுக்கொண்டு சுற்றுலா தலங்களில் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகளையும் தெரிவிக்க வேண்டும் கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 7 இடங்களில் 104 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர், திருத்தணி, கரூர், பரமத்தி, சேலம் ஆகிய இடங்களில் 104 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் மேல் வெப்பம் பதிவாகியது. இதில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது.
இப்படியாக தமிழகத்தின் பல இடங்களில் வரலாற்றில் இல்லாத அளவு வெப்பநிலை பதிவாகி வருகிறது. மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் ஊட்டியில் கடந்த 73 ஆண்டுகளில் பதிவானதை விட நேற்று அதிக வெப்பம் பதிவு செய்யப்பட்டது. நேற்று ஊட்டியில் 29 டிகிரி செல்சியஸ் (84.2 டிகிரி ஃபாரன்ஹீட்) வெப்பம் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 1951ஆம் ஆண்டிலிருந்து இப்போது வரை பதிவான வெப்பநிலையில் இதுதான் மிக அதிகம். கடந்த 73 ஆண்டுகளில் நேற்றுதான் ஊட்டி மிகவும் வெப்பமான நாளை சந்தித்திருக்கிறது. இலங்கையின் மத்தள் ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகப் பொறுப்பை இந்திய ரஷ்ய நிறுவனங்களுக்கு வழங்க இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் ஷௌர்யா ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் ரஷ்யாவின் ஏர்போர்ட்ஸ் ஆப்ரேஜியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய 2 நிறுவனங்கள் கூட்டாக மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை 30 ஆண்டுகள் நிர்வாகம் செய்வதற்கான மேலாண்மை ஒப்பந்தத்துக்கு இலங்கை அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளது. இந்தியர்களுக்கு அடுத்தபடியாக ரஷ்யர்கள் இலங்கைக்கு அதிக அளவில் சுற்றுலா சென்று வரும் நிலையில் இந்த 2 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் விமான நிலைய நிர்வாகப் பொறுப்பை ஏற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6750 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 54,000 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 50 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 87 ரூபாயாக விற்கப்படுகின்றது.